நேற்று யாருக்கு மேட்ச்னா நேற்று பார்த்தீங்கன்னா ஆர்சிபிக்கும் ஆர்ஆருக்கும் மேட்ச். அந்த மேட்ச்சில் வந்து ஆர்சிபி வின் பண்ணிட்டாங்க. நேற்று நடந்த மேட்ச் வந்து எலிமினேஷன் மேட்ச் குவாலிஃபைட் டு. இதில் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் எலிமினேட்டட் ஆகிட்டாங்க. இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயில்ஸாக பேசலாம். ஏன்னா ஆர்ஆர் வந்து எப்படி வின் பண்ணாங்க, ஆர்சிபி எப்படி வந்து எலிமினேஷன் ஆனாங்க, இவங்களோட ப்ளஸ் என்ன, அவங்களோட மைனஸ் என்ன, இதெல்லாம் பற்றி பார்க்கணும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர் வந்து டாஸ் வின் பண்ணி நாங்கள் பவுல் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. பேட்டிங் வந்து ஆர்சிபி வராங்க. ஆர்சிபியில் வந்து ஃபேஃபும் விராட் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஓவரே ட்ரெண்ட் பால் வந்து சூப்பராக போடுறாரா. சூப்பராக போட்டதுக்கப்புறம் இவங்க வந்து ஒரு 5-6 ஓவர் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேஃப் வந்து அவுட் ஆகிட்டாரு. விராட் வந்து ஒரு 30+ மேலே அடித்து அவுட் ஆகிட்டாரு. 1/1 வந்து ஆர்சிபி பிளேயர்ஸ் வராங்க, கொஞ்சம் விளாட்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மேக்ஸ்வெல் வந்து அவுட் ஆகிட்டாரு, டக் அவுட் ஆகிட்டாரு. டிகேவோட லாஸ்ட் மேட்ச் தான். இதெல்லாம் பற்றி நம்ம கடைசியில் பார்க்கலாம். இப்போ மேட்சுக்குள்ளே வரலாம். மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 ஓவர் ஃபுல்லாக விளாட்றாங்க. 20 ஓவரில் 172 2 டார்கெட் வைக்கிறாங்க. 173 அடித்தா ஆர்ஆர் வெற்றி. ஆர்ஆரில் வந்து பேட்டிங் வராங்க. பேட்டிங் வரும்போது வந்து பட்லர் வந்து இல்லை. இப்போ நம்ம யசஸ்வி ஜெய்ஸ்வால் இன்னொருத்தர் விளாட்றாங்க. அவங்க 2 பேரும் வந்து கொஞ்சம் டீசெண்டாக விளாட்றாங்க. அப்படியே 1/1 வந்து விக்கெட் போகுது. ஏன்னா 4 மேட்ச் அவங்க வந்து தொடர்ந்து தோற்றுருக்காங்க. இந்த மேட்ச் வர எலிமினேஷன் மேட்சா கொஞ்சம் நர்வஸாக இருக்கும்ல. சஞ்சு சாம்சனுக்கு வந்து ட்ரிக்கலாக எப்படி சொல்கிறது, ஒரு மைண்ட் செட்டில் போட்டு பால் போட்டு வைட் போட்டு அவுட் பண்ணிட்டாங்க. அப்படியே வந்து ஹிட்மயர் வந்தார், இம்பாக்ட் பிளேயராக வந்தார். அவர் வந்து இம்பாக்ட் கிரியேட் பண்ணார். பராக் வந்து கொஞ்சம் சூப்பராக விளாங்க. லாஸ்ட்டு 19வது வரைக்கும் எடுத்துகிட்டு போனாங்களா. எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் 19வது ஓவர் லாஸ்ட் பால் 6 அடித்து வின் பண்ணிட்டாங்க. டிகே பற்றி நம்ம பேசணும்ல, அவரோட லாஸ்ட் சீசன் இதுதான், லாஸ்ட் மேட்ச் இதுதான். அவர் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூமில் பேசியிருப்பார். என்னன்னா, நாங்கள் வந்து தொடர்ந்து 5 மேட்ச் வந்து நாங்கள் வின் பண்ணோம். எங்களுக்கு அந்த 5 நாளும் வந்து ஹாப்பியாக இருந்துச்சு. இந்த நாள் வந்து எங்களுக்கு சோகமாக இருக்குது. எந்த டீம் பிளேயராக இருந்தாலும் சரி, யாராக கிரிக்கெட் விளாட்றவங்க எல்லாருமே வந்து எதனா ஒரு நாள் இப்படி வரும், அந்த நாள் தான் எங்களுக்கு இந்த நாள் அப்படின்ட்டு அவர் சொல்லியிருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மேட்ச்சில் வின் பண்ண ஆர்ஆரும் நேற்று நடந்த மேட்ச்சில் தோற்ற நம்மளோட எஸ்ஆர்ஹெச் டீமும் இவங்க 2 பேருமே வந்து விளையாடுவாங்க. இதில் யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்களும் கேகேஆர் வந்து ஃபைனல் விளையாடுவாங்க. அந்த ஃபைனல் ட்ராஃபி யார் வின் பண்ணுவாங்கன்னு தெரியல. யார் வின் பண்ணுறாங்கன்ட்டு பார்க்கலாம். இந்த மேட்ச் எப்போ நடக்குதுன்னா 26 அன்னைக்கு நடக்குது. எங்கே நடக்குதுன்னா நம்மளோட சென்னையில் சேப்பாக்கத்தில் நடக்குது. இதில் வந்து யார் வின் பண்ணுறாங்கன்ட்டு நம்ம பொறுத்து பார்க்கலாம்.